சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அவரும் இதையத்தான் சொல்றாரு. அவரையும் யாராலையும் ஜெயிக்க முடியாதாமே. இல்ல கதிர் தான் ஜெயிப்பாருன்னு ஊருக்குள்ள எல்லாரும் சொல்றாங்கன்னு சொன்னேன். அதுக்கு அவர் என்ன சொன்னாரு தெரியுமா? அவன்லாம் ஒரு ஆளே கிடையாது, அவனால அடிச்சு காலி பண்ணிடுவேன். போன வருஷம் ஏதோ ஃப்ளூக்ல ஜெயிச்சிட்டான், ஆம்பளையா இருந்தா இந்த வருஷம் என் கூட மோத சொல்லுன்னு சொன்னாரு. ஏய், அவன்லாம் எனக்கு ஒரு ஆளே இல்ல. அப்போ இல்லன்னு எனக்கு நிரூபிங்க. நான் எதுக்கு உன்கிட்ட நிரூபிக்கணும்? அப்போ தோத்துடுவோன்னு பயம்னு ஒத்துக்கோங்க. ஏய், நீ வாயை மூட போறியா இல்லையா? ஆமா, உங்க வீரத்தை பொம்பளை புள்ள கிட்ட மட்டும் தான் காமிப்பீங்க. அதுவும் வெளியூர் பிள்ளைங்கன்னா ஓவரா தான் பண்ணுவீங்க. ஆம்பளை கூட நேருக்கு நேர் நின்னு சண்டை போட்டா தோத்துருவீங்கன்னு உங்களுக்கு பயம், அப்படிதானே? ஏய், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்ன ஜெயிப்பான்னு எவன் சொன்னா? கூட்டிட்டு வந்து நிப்பாட்டு, என் கூட சண்டை போடட்டும். நான் எதுக்கு நிப்பாட்டணும்? அதான் ஊருக்கு மத்தியில போட்டி அரேஞ்ச் பண்ணிருக்காங்கல்ல. உங்களுக்கு தைரியம் இருந்தா அங்க போய் சண்டை போடுங்க. அந்த முரளிய ஜெயிச்சு காட்டுங்க. தூக்குறோமோ ஜெயிக்கிறோமோ அந்த முரளி போட்டியில கலந்துக்கிறேன்னு சொல்லிருக்காரு. நீங்க என்னடான்னா வேடிக்கை பாக்குறேன்னு சொல்றீங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க. போட்டியில தான் நீங்க கலந்துக்க போறது இல்லல்ல. கை தட்டுறதுக்காகவாவது அந்த இடத்துக்கு வந்துருங்க. எப்படியும் முரளி ஜெயிக்க போறாரு. அவருக்கு உங்க கையால மாலை போட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என்ன பேசிட்டு இருக்க? அது எப்படிங்க உங்களுக்கு கோபம் மட்டும் கரெக்டா வருது? போட்டியில கலந்துக்க மாட்டேன்னு சொன்னீங்க, முரளி தான் ஜெயிக்க போறாருன்னா அதையே நீங்க ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க. இது என்னங்க அநியாயமா இருக்கு? இந்த போட்டியில நான் கலந்துப்பேன், ஜெயிப்பேன். நம்ம வந்த வேலை முடிஞ்சது. பாக்கலாமா?